கர்த்தர் உங்க வாழ்க்கையில இறங்கிட்டார்னா உங்க வீடு பாருங்க, மலைமேல் கட்டப்பட்ட பட்டணம் போல இருக்கும். ஒருவனும் உங்க வீட்டை அசைக்க முடியாது, ஒருவனும் உங்க வாழ்க்கையை அசைக்க முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புகின்ற மனிதர்களை கர்த்தர் உன் பக்கமாய் திரும்பி வர செய்ய வல்லவராக இருக்கின்றார். கெட்ட குமாரனுடைய கதையை பார்த்தோம். தகப்பனுடைய அன்பை அவன் புரிந்து கொள்ளாம என்ன பண்ணிக்கிட்டான், தகப்பனுடைய ஆஸ்திகள் எல்லாம் புடுங்கி கொண்டு கெட்ட குமாரன் போயிடுறான் பாருங்க. அவன் ஆஸ்தி அவன் கையில் இருக்கிற, பணம் அவன் கையில் இருக்கிற வரைக்கும் தகப்பனுடைய அன்பை அவன் என்ன பண்ணவே இல்லை, உணரல, புரிந்து கொள்ளவே இல்லை பாருங்க. ஆனா அவனுடைய நம்ம நினைக்கின்றோம் அவன் தகப்பன் சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டு அவன் எப்படி வேணாலும் கெட்டு போகிறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாரு நினைக்கிறீங்களா? ஏன்னா அவர் நல்ல தகப்பன்ங்க. நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு நன்மைகளை சேர்த்து வைக்கிறார் என்று நம்ம பார்க்கின்றோம் பாருங்க. அப்போ அந்த தகப்பன் என்ன நினைச்சிருப்பான், ஐயோ என் பிள்ளை எங்க போய் கஷ்டப்படுறான்னு தெரியலையே, அவன் கிட்ட இருக்கிற பணம்லாம் இருக்குதா செலவழிஞ்சிருச்சான்னு தெரியலையே, எங்க போய் கஷ்டப்படுறான் அப்படின்னு தெரியலையன்ட்டு அவன் என்ன பண்ணிக்கின்றான், தகப்பன் என்ன பண்ணிட்டு கொண்டிருக்கின்றான், டெய்லி அவன் மகனுக்காக அழுந்து கொண்டிருக்கின்றான். அப்போ அந்த மகன் பாருங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு உணர்ந்து அப்பாவுடைய அன்பை உணர்ந்த பிறகு அப்போ அப்பா கிட்ட திரும்பி வரான். அப்போ பாருங்க தகப்பன் அவன் வந்துட்டியா, என் வீட்டில் ஒரு வேலைக்காரனா இருக்கலாம் சொல்லலை பாருங்க. அவனை ஓடி போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அவனுக்கு நல்ல உடைகளை அணிந்து பாருங்க, மோதிரங்களை அணிந்து, என் மகன் என்கிட்ட திரும்பி வந்துட்டான், என் மகன் எப்படி போனானோ அப்படியே என்கிட்ட திரும்பி வந்துட்டான் அப்படின்ட்டு அந்த மகன் அந்த அப்பா என்ன பண்ணுகிறாரு, அந்த மகனை அணைக்கின்றார் பாருங்க. அதுதான் இயேசுவின் அன்பு. அந்த அன்பு ஒருபோதும் மாறாது, அந்த அன்பு ஒருபோதும் விலகாது பாருங்க. இயேசு அப்பேற்பட்ட அன்பு உள்ள தெய்வம் பாருங்க. இயேசு காத்து கொண்டிருக்கின்றார். என் மகன் எப்போ என்கிட்ட திரும்பி வருவான், எப்போ என்னுடைய அன்பை புரிந்து கொள்வான், எப்போ அவன் வாழ்க்கையில வச்சிருக்கின்ற நன்மைகளை அவன் பெற்றுக்கொள்வான் அப்படின்ட்டு இயேசு என்ன பண்ணி கொண்டிருக்கின்றார். ஒரு தகப்பனை போல இயேசு நம்ம ஒவ்வொருவருக்காகவும் காத்து கொண்டிருக்கின்றார் பாருங்க. ஒவ்வொருவருக்காகவும் ஏங்கி கொண்டிருக்கின்றார். என் மகன் என் அன்பை புரிந்து கொள்ள மாட்டான் அப்படின்ட்டு இயேசு நம்ம ஒவ்வொருவருக்காகவும் ஏங்கி கொண்டிருக்கின்றார். அதனாலதான் சொல்லுகின்றார், எப்பிராயிமுக்காக என் மனம் என்ன பண்ணுகின்றது, கொதிக்கின்றது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஆமென். உங்களுக்கு கர்த்தர் இறங்க வல்லவராக இருக்கின்றார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில இறங்கிட்டார்னா உங்க வீடு பாருங்க, மதில் மேல் கட்டப்பட்ட பட்டணம் போல இருக்கும் பாருங்க, மலை மேல் கட்டப்பட்ட பட்டணம் போல இருக்கும். ஒருவனும் உங்க வீட்டை அசைக்க முடியாது, ஒருவனும் உங்க வாழ்க்கையை அசைக்க முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புகின்ற மனிதர்களை கர்த்தர் உன் பக்கமாய் திரும்பி வர செய்ய வல்லவராக இருக்கின்றார். எப்ப நடக்கும், அப்பா கிட்ட திரும்பி வருகின்ற பொழுதுதான். எத்தனை பேர் இந்த காலவெளியில் அப்பா கிட்ட திரும்பி வர போறீங்க? அப்பா கிட்ட திரும்பி வாங்க, அப்பாவுடைய அன்பை அறிந்து கொள்ளுங்க. அந்த அப்பா நல்ல அப்பாங்க. உலகத்தில் இருக்கின்ற அப்பா கூட ஒரு சில நேரத்தில் நமக்கு வஞ்சனை செஞ்சிருவாங்க. ஆனா இயேசு அப்பா ஒரு நாளும் நமக்கு தீமையை நினைக்காத நல்ல அப்பா. அந்த அப்பா உங்களுக்காக இறங்குவேன் என்று காத்து கொண்டிருக்கின்றார். அந்த அப்பாவின் அன்பை உணர்ந்து கொள்ளுங்க. அந்த அப்பாவின் அன்பு உங்களை வாழ வைக்கும். அந்த அப்பாவின் அன்பு உங்களை உயர்த்தும். அந்த தகப்பனின் அன்பு உங்களை பாருங்க, ஒரு பெரிய மலையின் மேல் வைக்கப்பட்டிருக்கிற பட்டணம் போல இருக்கும். நீங்க அசைக்கப்படுவதில்லை. எத்தனை பேர் சொல்றீங்க நீங்க அசைக்கப்படுவதில்லை என்று? ஏன்னா இயேசு அப்பா உங்களுக்காக இறங்கி இருக்கின்றார். இயேசு அப்பா உங்க வாழ்க்கையில இறங்கி இருக்கின்றார் பாருங்க. உங்களுக்காக உருக்கமாய் அவர் இறங்குகின்றார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.